சுக்மா போட்டியில் 777 விளையாட்டாளர்களை களம் இறக்கியுள்ள பேரா மாநிலம் 35 தங்கப் பதக்கங்களை வெல்லும். சரவாக்கில் நடைபெறவிருக்கும் 21வது மலேசிய விளையாட்டுப் போட்டியில் குறைந்தது 35 தங்கப் பதக்கங்களை வெல்ல பேரா இலக்கு வைத்துள்ளது என்று மாநில மந்திரி பெசார் டத்தோ ஸ்ரீ சரானி முகமது கூறினார். ஜூடோ, சிலாட், கபடி, சிலம்பம், கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாட்டுகளில் அதிக பதக்கங்களை வெல்வதற்கான வாய்ப்புகள் கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பேரா மாநிலம் 35 தங்கப் பதக்கங்களை வென்று 1 முதல் 5 இடங்களுக்குள் வருவதற்கான இலக்கு வைத்துள்ளது என்றார். கடந்த சுக்மா போட்டியில் பேரா 8வது இடத்தில் இருந்தது. அது போராட்டத்தின் முடிவல்ல, மாறாக இந்த முறை தடைகளை தாண்டி விளையாட்டாளர்கள் தங்களால் இயன்றவரை போராட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஈப்போவில் உள்ள மாநில செயலக கட்டிடத்தில் சுக்மா போட்டியில் பங்கேற்க பேரா அணிக்கு மாநில கொடியை ஒப்படைத்து ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சுக்மா போட்டியில் தங்க பதக்கங்களை பெறும் போட்டியாளர்களுக்கு ஊக்குவிக்க நிதி வழங்கப்படும். தனிப்பட்ட தங்கம் வென்றவர்களுக்கு 5000 ரிங்கெட், வெள்ளி பதக்கம் வென்றவர்களுக்கு 3000 ரிங்கெட் மற்றும் வெண்கலன் பதக்கம் வென்றவர்களுக்கு 1000 ரிங்கெட் பரிசாக வழங்கப்படும் என்று மந்திரி பெசார் அறிவித்தார். குழு பிரிவில் தங்கப் பதக்கங்களுக்கு 2500 ரிங்கெட், வெள்ளி பதக்கம் பெறுபவர்களுக்கு 1500 ரிங்கெட் மற்றும் வெண்கலத்திற்கு 500 ரிங்கெட் வழங்கப்படும். விளையாட்டாளர்களின் பயிற்சியாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தங்கள் பயிற்சியின் கீழ் வீரர்களின் சாதனைகளின் அடிப்படையில் ஊக்கத்தொகைகளை பெறுவார்கள். வெற்றி என்பது வெறும் பதக்கங்களால் அளக்கப்படுவதில்லை. போராடும் குணம், நேர்மை, வீழ்ந்த பிறகு எழும் துணிவு போன்றவற்றாலும் வெற்றியை அளவிட முடியும் என்று டத்தோ ஸ்ரீ சரானி முகமது கூறினார். இந்த சுக்மா போட்டியில் அதிகமாக இந்திய போட்டியாளர்களை கொண்ட கபடி மற்றும் சிலம்பம் விளையாட்டாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த இரு குழுக்களையும் பேரா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் செவனேசன் தத்தெடுத்து ஊக்குவிக்க மாநில அரசு தேவையான உதவிகளை வழங்க இம்மாதம் 20ஆம் தேதி சரவாக்கிற்கு சென்று அங்கு 4 நாட்கள் தங்கவிருப்பதாக அவர் விளக்கினார். கபடி போட்டியில் 2 தங்கப் பதக்கங்களை வெல்வோம் என்று மாநில தலைவர் முனைவர் கதிரேசன் மதியழகன் மற்றும் சிலம்பம் போட்டியில் 2 தங்கப் பதக்கங்களை வெல்வோம் என்று நம்பிக்கை கொண்டுள்ளதாக அதன் மாநில தலைவர் மாரிமுத்து சின்னதம்பி தெரிவித்தார். இதனிடையே சுங்கை சிப்போட்டை சேர்ந்த ஹரிதா கணேசன், இவரின் சகோதரி கீர்த்தனா கணேசன் ஆகிய 2 சகோதரிகள் ஸ்குவாஷ் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். இவர்கள் இருவரும் தங்க பதக்கங்களை வெல்வோம் என்று நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். சரி, இந்த அடுத்து நடைபெறும் சரவாக்கில் நடைபெறும் இந்த சுக்மா விளையாட்டு போட்டிக்கு நம்ம இங்கே இருந்துட்டு 2 டீம், முக்கியமான டீமு, 1வது சிலம்பம், 2வது கபடி பேராக்லேருந்து நம்ம அனுப்புகிறோம். அவர்களுக்கு பேராக் மாநில அரசாங்கம் சகல வசதிகளும் ஆதரவுகளும் கொடுக்குது. இந்த 2 டீமும் என்னோட தத்து பிள்ளைகள் இவர்கள். அவர்களுக்கு நானும் அங்கே அவர்களுக்கு ஊக்குவிப்பேன், நானும் அங்கே இருப்பேன். 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி இந்த மாதம் வரைக்கும் நானும் சரவாக்கிலேயே தங்கி அவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது அனைத்து வசதிகளும் அவருக்கு செய்து தரப்படும். இந்த முறை நான் நம்புகிறேன், இந்த டீம் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்கன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதற்கு மாநிலத்தோட ஒத்துழைப்பு அங்கே இருக்குது. மொத்தம் நம்ம பேராக்லேருந்து ஏறக்குறைய 750 போட்டியாளர்கள் நம்ம அனுப்புகிறோம். அதில் நிறைய இந்திய போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. மித்த துறையில் கராத்தே மற்ற துறையில் இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக 100% இந்தியர்கள்னால் அது இந்த சிலம்பமும் இந்த கபடி, இந்த 2 அந்த 2 ஆசிரியர்களுக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி மூலமாக நல்ல நன்மை அடைந்திருப்பாங்க. அவங்க வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன். வணக்கம், என் பெயர் சி மாரிமுத்து சின்னத்தம்பி. நான் பேரா மாநில சிலம்பக் கழகத்தின் தலைவர். இந்த முறை சுக்மா சரவாக்கில் நாங்கள் 9 பெண்கள், 8 ஆண்கள் ஒரு டீமாக போகிறோம். 14 மெடலுக்கு போட்டி போடுறோம். ஸோ நாங்கள் இந்த போட்டியில் நிச்சயமாக ஒரு 2 தங்க மெடல்கள் பதக்கத்தை
பெற்று பேரா மாநிலத்துக்கு கௌரவத்தை கொடுப்போம் என்று சொல்கிறேன். அதே டைமில் இந்த மாநிலம் வந்து இந்த தர வந்து இந்த முறை வந்து சிலம்பத்துக்கு வந்து தந்தை வளர்ப்பு தந்தைன்னு எங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து YB துவான் சிவனேசனை நியமிச்சிருக்காங்க. அவரும் முழு ஆதரவு கொடுத்து உற்சாகம் கொடுத்து எங்களை வழி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அவர் நம்பிக்கையை நாங்கள் வீணாக்க மாட்டோம் என்று உறுதி கூறுறோம். இந்த வகையில் எங்களோட பயிற்றுனர்கள் 2 பேரும் எங்களோட மேனேஜர் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் கதிரேசன் மதியழகன். நான் வந்து கரண்ட்லி வந்து நகரி பேராவோட வந்து பிரசிடென்ட் ஃபார் கபடி பிரசாத்வான் கபடி. இன்றைக்கி வந்து எங்களோட டீம் வந்து முழு நிலையில் வந்து தயாராக இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, நாங்கள் சுக்மாவுக்கு போகும்போது 19ஆம் தேதி காலையில் போகிறோம், 24ஆம் தேதி இங்கே வரும்போது தங்கத்தோட வந்து வெற்றியாக வரும் அப்படின்றது எங்களுக்கு உறுதிமொழி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து குறிப்பாக வந்து எங்களோட கோச்சஸும் வந்து மிக சிறப்பான உழைப்பை போட்டு எங்கள் அத்லீட்டோடு சேர்ந்து தயார் நிலையில் இருக்கோம். பேரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட YB சிவனேசன் வந்து எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு ட்ரைனிங்க்கு போகும்போது அவங்க முழு ஆதரவு கொடுத்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஊக்கத்தை கொடுத்து நாங்கள் இந்த நிலைக்கு இங்கே வந்திருக்கோம். அடுத்தது வந்து வெற்றியோட வந்து எங்களோட கபடி பிரசத்வானை வந்து நாங்கள் வந்து மேல் நோக்கத்துக்கு வந்து பெருசாக கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறோம். நன்றி. என் பேர் ஹரித்ரா கணேசன். இது என்னோட தங்கை கீத்ரா கணேசன். நாங்கள் 2 பேரும் ஸ்குவாஷ் போட்டியில் வந்து பங்கெடுக்க போகிறோம் சுக்மா லெவலுக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து சுக்மா லெவல் வரைக்கும் போகிறது. ஸோ நாங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கோம். மெடல் எடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போகிறோம். கண்டிப்பாக